ஒளிபரப்ப உதவுபவர்கள் நிக்கோலஸ் செல்லப்பன் குடும்பத்தினர், பெசன்ட் நகர், சென்னை. நிக்கோலஸ் செல்லப்பன், மரியா பிரான்சிஸ் ஒஜில்வி இன்றே இவர்களின் திருமண நாளின் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவின் எண் கிழமைகளில் 6ஆம் நாள் இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற முதலாவது வாசகத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது: நீங்கள் உலகின் மீது அன்பு கொண்டிராமல் இருங்கள். நீங்கள் உலகின் மீது அன்பு கொண்டிராமல் இருங்கள். காரணம், உலகின் மீது அன்பு கொண்டிருக்கின்றவர்கள் கடவுளின் மீது, தந்தையின் மீது அன்பு கொண்டு இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகின் மீது நாம் எதன் மீது அன்பு கொண்டிருக்கின்றோம்? உலக ஆசைகள், உடல் ஆசைகள், இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்கின்றோம் என்றால் நம் ஒவ்வொருவரும் உலகின் மீதுதான் அன்பு கொண்டிருக்கின்றோம், கடவுளின் மீது அன்பு கொண்டிருக்கவில்லை என்பது இங்கு உண்மையாவதை இன்றைய முதலாவது வாசகம் நமக்கு சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு சில நொடிகள் நாம் கண்களை மூடி, நான் உலகின் மீது அன்பு கொண்டிருக்கின்றேனா அல்லது கடவுளின் மீது அன்பு கொண்டிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி தெய்வீக திருப்பலியிலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த
பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிறகினத்தாரே வருவீர். இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 36 முதல் 40 முடிய. ஆசேர் குலத்தை சேர்ந்த மானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு திருவழிப்பு பெருவிழா. அந்த திருப்பலியிலே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யூபிலி ஆண்டு 2025ஆம் ஆண்டிற்கான அந்த துவக்க விழாவினை அவர் துவங்கி வைத்திருந்தார். திரு அவையின் முக்கிய திருத்தலத்துடைய கதவுகளை திறந்து யூபிலி ஆண்டை அவர் துவங்கியிருந்தார். நேற்றைய தினம் திருக்குடும்ப பெருவிழாவாகிய நேற்றைய தினம் பல மறை மாவட்டங்களிலே அந்த மறை மாவட்டத்தின் ஆயர்கள் பேராயர் அவர்களால் இந்த யூபிலி ஆண்டு துவங்கப்பட்டிருக்கின்றது. இந்த யூபிலி ஆண்டு 2025ஆம் ஆண்டு மைய சிந்தனையாக நம்மை திரு அவை அழைப்பது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற மைய சிந்தனை கொண்டு நம்மை தியானிக்க சிந்திக்க அன்போடு அழைக்கின்றார்கள். இவ்வாறு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற சிந்தனையோடு நாம் சிந்திக்கின்ற வேளையிலே இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியிலே வாசிக்கேட்ட மானுவேலின் மகள் அன்னா இறைவாக்கினர் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலை சிறந்த எதிர்நோக்கின் திருப்பயணியாக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தலை சிறந்த எதிர்நோக்கின் திருப்பயணியாக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யூதர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த நாடு இடம் எப்பொழுதும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் நாங்கள் யூதர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எங்களிடம், மற்றவர்கள் அனைவரும் நாங்கள் ஆள பிறந்திருக்கின்றோம், ஆட்சி செய்ய பிறந்திருக்கின்றோம் என்கின்ற மனநிலையோடு இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மெசியா வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எப்போது வருவார், எப்படி வருவார் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் முழு நம்பிக்கையோடு பொறுமையாக தங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இறைவேண்டல் செய்து கொண்டே இருப்பார்கள், நோன்பு இருப்பார்கள். அப்படிப்பட்டவருடைய வழியில் வருகின்றவர் தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற மானுவேலின் மகள் அன்னா. அன்பார்ந்தவர்களே, மானுவேல் என்றால் கடவுளின் முகம், கடவுளின் முகம். அல்லது பானுவேலின் மகள் அன்னா என்று சொல்லும் பொழுது கூட கடவுளின் இரக்கம் முகமே என்பதுதான் அர்த்தம். எனவே இந்த பெண் இறைவாக்கினர் நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக, அதுவும் எதிர்நோக்கின் திருப்பயணியாக நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அவர் ஒரு கைம்பெண்.
84 வயதான ஒரு கைம்பெண், தனது கணவனை இழந்த கைம்பெண் எனக்கு கடவுள் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு வாழுகின்றார். 84 வயசு. தன்னுடைய உடலிலே இருக்கின்ற பல நோய் நொடிகள், உடல் இயலாமை இருந்தாலும் அவர் நான் கடவுளை பார்ப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு வாழ்கின்றார். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, பொறுமை கடலினும் பெரியது. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே நமக்கு பொறுமை என்பதே இருப்பதில்லை. நமக்கு முன்பு இருக்கின்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்காமல் பல நேரங்களில் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பேசிவிடுகின்றோம். பிறகு நாம் அவர்கள் சொல்ல வருவதை கவனிக்கும் பொழுதுதான் நமக்கு புரிகின்றது, நான் தவறு செய்து விட்டேன். இந்த யூபிலி ஆண்டு 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி நாம் ஒவ்வொருவரும், நமது திரு அவையும் நம்மை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் செவிமடுக்க வேண்டும். அது திரு அவைக்காக இருக்கட்டும் அல்லது திரு அவையில் இருக்கின்ற குருவானவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் பொதுநிலையினருக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும். பொதுநிலையினரும் செவி கொடுத்து திருச்சபை என்ன சொல்லுகின்றது என்பதை அவர்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவே இறைவாக்கினர் அண்ணாவை போன்று நாமும் பொறுமையோடு என்றும் நம்பிக்கையில் தளராமல் நம்மை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள், சோதனைகளை நாம் வெற்றி கொண்டு வென்று நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக நாம் வாசி கேட்டோம், அவர் நோம்பிருந்து இறைவேண்டல் செய்து ஆலயத்திலே திருப்பணி செய்து வந்தார். அவர் என்ன பணி செய்து வந்தார் என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் திருவழிபாட்டோடு ஒன்றித்திருக்கின்ற ஏதோ ஒரு அவர் திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே நமது ஆலயங்களிலே பொதுநிலையினருடைய திருப்பணிகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. எவ்வாறு இறைவாக்கினர் அண்ணா அவர்கள் ஏதாவது ஒரு திருப்பணியை ஆலயத்தில் செய்து வந்தார், அதே போன்று என்னால் முடிந்த என்னுடைய ஆலயத்திற்கு நான் திருப்பணியை செய்வேன் என்று நாம் முன்னெடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் அண்ணாவை போன்று நாமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்திட இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறவே தேடலாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை அல்ல, இவரையே அன்பு செய்ய நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: நிக்கோலஸ் செல்லப்பன் குடும்பத்தினர், பெசன்ட் நகர், சென்னை. நிக்கோலஸ் செல்லப்பன், மரியா பிரான்சிஸ் ஒஜில்வி இன்றே இவர்களின் திருமண நாளின் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி